அதான் கடை ஓனர்னா. கடையை வந்து நியூ ஐயங்கார் பேக்கரி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது. ஆர்டர்லாம் எந்த டைமில் ஆர்டர் கொடுத்தாலையும் செஞ்சு தரலாம். பர்த்டே கேக்கு, பார்ட்டி ஆர்டரு எது இருந்தாலும் செஞ்சுக்கலாம். கடை வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பன் தான். எந்த டைம்லேயும் வந்தெல்லாம் ஆர்டர்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுப்போம். நாம்ளே இங்கேயே குடோனில் தரமாக செஞ்சு தரோம். எல்லா ஐட்டமும் நாம்ளே ரெடி பண்ணுறது தான். வெளியே வந்து இந்த பிஸ்கெட்டு கூல்ட்ரிங்ஸை தவிர மற்ற எல்லா ஐட்டமும் நாம்ளே ரெடி பண்ணுறது தான். அந்த கடை இருக்கிறது வந்து குளோபல் ஹாஸ்பிட்டலு மெயின் ரோடு, ஃபஸ்ட்டு மெயின் ரோடு தான். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள் சார். நன்றி, वनकम। ये चैनल को सब्सक्राइब करो, लाइक करो, शेयर करो। धन्यवाद। ஸ்வீட் இங்கே இவ்வளோ மில்க் ஸ்வீட்டு இந்த மாதிரி எல்லா வகை ஸ்வீட்டும் இங்கே இருக்குது. நீங்கள் எந்த ஸ்வீட் வேணுமோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்வீட்ஸ் இருக்குது, கேக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குங்க. நீங்கள் இதில் பார்க்கலாம். இப்போது இது எல்லாமே இங்கே இருக்குது. சாக்லேட்ஸ் வேணுன்னா நீங்கள் வாங்கிடலாம். இந்த பாருங்க, பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் போடுறாங்க. இது அவகோடோ ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா சீனியும் இந்த பட்டர் ஃப்ரூட்டும் போட்டிருக்காங்க. சீனி போட்டிருக்காங்க, பட்டர் ஃப்ரூட் போட்டிருக்காங்க. இப்போ அதில் ஐஸ் போட போகிறாங்க. நல்ல ஐஸ் எடுத்து அந்த மிக்சியில் போடுறாங்க. இப்போ பட்டர் ஃப்ரூட் சேர்த்து போடுறாங்க. அதில் கொஞ்சம் பால் விடுறாங்க பட்டர் ஃப்ரூட்டுக்காக வேண்டி. இப்போ பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் போடுறாங்க. இப்போ பட்டர் ஃப்ரூட் இவங்க அவகோடாவை தான் அப்படி சொல்கிறாங்க. பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. மாஸ்டர் தான் போட்டுட்டு இருக்காரு. பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. பட்டர் ஜூஸ் நல்ல மிக்சியில் போட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சர்வ் பண்ணுறதுக்காக வேண்டி கிளாஸில் விடுறாங்க. பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. அப்படியே போல் ஸ்ட்ரா போட்டு அப்படியே சர்விங் போகுது. பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. வியூவர்ஸ் பாருங்கள், இப்போ பொமக்ரேன் ஜூஸ் போடுறாங்க. மாதுளம்பழ ஜூஸ். அதுக்கு இப்படி நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த சீடை வெளியே தட்டி எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி எடுக்காங்க. அந்த சீடை தட்டி அப்படியே உள்ளே போடுறாங்க. அதில் உள்ள ஜூஸை வேறு மாஸ்டர் அப்படி புழிஞ்சு விட்டுறாரு. பொமக்ரேன் மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த சீடெல்லாம் அப்படியே அதுலேருந்து எடுத்துட்டாங்க. மாதுளம்பழ ஜூஸுக்கு இப்போ கூட மில்க் சேர்க்குறாங்க. கொஞ்சம் மில்கை சேர்த்து இப்போ அதை நல்ல மிக்சியில் போட்டு அடிக்கிறாங்க. மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணுறாங்க போட்டு. இப்போ இதில் ஏற்கனவே சுகரு, ஐஸ் எல்லாம் சேர்த்துட்டாங்க, மில்க் சேர்த்துட்டாங்க. போட்டு மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்சல் ஆகுது. இப்போ இந்த மாதிரி கவரில் பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே எல்லா ஃப்ரெஷ் ஜூஸும் கிடைக்குது. ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் இங்கே எல்லாமே கிடைக்குது. நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாம் பண்ணு இப்போ அப்படி ஓவன்லேருந்து எடுக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜாம் பன்
இதேமாரி ஃபுல்லாக இப்போ தான் ஓவன்லேருந்து எடுத்துருக்காங்க. இப்படி தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க, பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஜாம் பண்ணு இப்போ தான் எடுத்து வெளியே எடுத்திருக்காங்க. ஓவன்ல இருந்து ஜாம் பண்ணு வருது. பாருங்க, இப்போ க்ரீம் பன், ஜாம் பன், ஜாமும் க்ரீமும் அப்படி பன்னில் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு க்ரீம் வச்சுட்டாங்க, அடுத்தால ஜாம் வைக்கிறாங்க. க்ரீம் வச்சுட்டாங்க, இப்போ அடுத்தால ஜாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி க்ரீமும் ஜாமும் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்ல சஃபிஷியன்ட் குவான்டிட்டி வைக்கிறாங்க. வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படி அவ்வளோதான், க்ரீம் பன் ஜாம் பன் ரெடி. இது ஃபுல்லாகவே அவங்க இந்த க்ரீம் பன் ஜாம் பன் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அவர் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, இவர் இங்கே வச்சுக்கிட்டே இருக்காரு. சிக்கன் சாண்ட்விச் இப்போ ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு நல்ல மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டுறாங்க. சிக்கன் சாண்ட்விச் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. சிக்கனை இப்படி நல்லா மேரினேட் பண்ணி வச்சு அதை வெட்டுறாங்க சின்ன சின்ன பீஸாக. அந்த வெட்டி வச்ச சிக்கனை இந்த மாதிரி ஒரு தவால போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. அப்புறம் இதோட சாண்ட்விச் மசாலா கலக்குறாங்க. அதில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு இந்த மாதிரிலாம் போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல. சாண்ட்விச் மசாலா அதில் ஆட் பண்ணுறாங்க. சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகுது. அதுக்கு இவங்களே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ சிக்கன் சாண்ட்விச்சுக்கு சிக்கன் சாண்ட்விச்சுக்கு உண்டான ப்ரெட்டு எடுத்து அதில் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மின்ட் சட்னி வைக்கிறாங்க. அதில் இப்போ மின்ட் சட்னி வைக்கிறாங்க. அதில் சிக்கன் சாண்ட்விச் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் அடுத்த 2 பீஸில் மயோனைஸ் வைக்கிறாங்க. சிக்கன் சாண்ட்விச்சுக்கு மின்ட், அந்த ப்ரெட்டில் மின்ட்டு வச்சுட்டு அப்புறம் மயோனைஸ் வைக்கிறாங்க. இப்போ அந்த மசாலா, சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அந்த சாண்ட்விச் அதுக்கு உண்டானதை நம்ம அந்த தவாவில் ஃப்ரை பண்ணி வச்சதை இப்போ அந்த ப்ரெட்டு மேலே வைக்கிறாங்க. இந்த ப்ரெட்டு மேலே வைக்கிறாங்க. அப்படி நல்லா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. இப்போ அந்த சாண்ட்விச்சை ஒன்று மேலே வச்சு இதை வச்சுருவாங்க. 3 லேயராக இருக்குது. இப்போ மின்ட் மேலே ஒரு லேயர், அந்த இது மேலே மயோனைஸ் மேலே ஒன்று, 3 லேயரை வச்சு சாண்ட்விச் இப்போ அப்படியே அதை அப்படியே இந்த இதில் வச்சு பேக் பண்ணிடுறாங்க. அப்படியே அதில் கொஞ்சம் பட்டரை மேலே அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டோஸ்ட் பண்ணிடுறாங்க. டோஸ்டரில் வச்சு அப்படியே டோஸ்ட் பண்ணிடுறாங்க. அவ்வளோ நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கையில் பார்க்கலாம் வியூவர்ஸ். கலர் மாறவும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நல்ல டோஸ்ட் ஆயிடுச்சு. மாஸ்டர் அது ஓகேங்க மாரி சொல்லி எடுக்கிறாரு. எடுத்து இந்த மாரி கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. இந்த மாரி கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள் வியூவர்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் சாண்ட்விச் நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அது எத்தனை லேயர்ஸாக இருக்குது பாருங்கள் உள்ள. இதுக்கு மேலே மயோனைஸ் எல்லாம் போடுவாங்க, போட்டு சர்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கு கொஞ்சம் மைனஸ் போட்டு ஒரு கெச்சப் சாஷே மைனஸ் போடுறாங்க. நல்ல எல்லா பீசஸ்லேயும் போட்டு ஒரு டொமேட்டோ கெச்சப் சாஷே ஒன்று அதோடு சேர்த்து வச்சு கொடுத்துட்றாங்க. சிக்கன் சாண்ட்விச் ரெடி. ஃபலூடா ரெடி பண்ணுறாங்க. இப்போது ஆப்பிள் ப்ரிப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபலூடா ரெடி ஆகுது. ஃபலூடாக்கு ஆப்பிளை கட் பண்ணுறாங்க. அப்படி இந்த சின்ன சின்ன பீஸாக ஆப்பிளை கட் பண்ணியிருந்தாங்க ஃபலூடாக்கு. அடுத்தால ஃபலூடாக்கு ஃப்ரெஷ்ஷாக பைனாப்பிள் கட் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட் பண்ணுறாங்க. இப்போது
ஃப்ரெஷ் பைனாப்பிள் எடுத்து அப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டுறாங்க. இப்போ எப்படி ஆப்பிள் வெட்டினாங்களோ அதேமாரி. அடுத்தால வாட்டர்மெலன் கட் பண்ணுறாங்க, சின்ன பீஸ். அதில் ஃபலூடாக்கு எவ்வளோ தேவையோ அதை மாத்திரம் வாட்டர்மெலனையும் அதேமாரி சின்ன சின்ன பீஸாக வெட்டுறாங்க. பாருங்க, இந்த ஃப்ரூட் ஜெல்லி கியூப்ஸ் அதில் கொஞ்சம் போடுறாங்க. ஃப்ரூட் ஜெல்லி கியூப்ஸ் இது கொஞ்சம் போடுறாங்க அதில். ஃபலூடா பாருங்கள் எவ்வளோ ஐட்டங்கள் மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நீங்களும் இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்ட்ராபெரி எசன்ஸ் விடுறாங்க கீழே. இப்போ அந்த ஃப்ரூட்ஸை பூரா உள்ளே போடுறாங்க அப்படி ஒரு லேயரு. பாருங்கள், இப்போ வெண்ணிலா ஆஃபர் பண்ணியிருக்கோம், அதனால வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதில் போட போகிறாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதில் போட்டு அடுத்த லேயர் போடுறாங்க. திருப்பி ஸ்ட்ராபெரி அந்த எசன்ஸ் விடுறாங்க அப்படி. அடுத்தால சாக்லேட் எசன்ஸ் விடுறாங்க, நீங்களே பார்க்கலாம். அதில் பைனாப்பிள். அடுத்தால பைனாப்பிள் எசன்ஸ் இந்த பக்கம் விடுறாங்க. சப்ஜா பீஸ் கொஞ்சம் போடுறாங்க. சப்ஜா பாருங்க, ஃபலூடா எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறாங்க பாருங்க. எல்லாம் உங்களுக்காக அப்படி லைவா ஃபலூடா ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. பதாம் பீசி போடுறாங்க, அப்படி ஒயிட்டாக இருக்குது. வந்து மேங்கோ போடுறாங்க, மேங்கோ ஐஸ்கிரீம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த லேயர்ஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸ்ட்ராபெரி வேணுன்னா ஸ்ட்ராபெரி போடலாம், சாக்லேட் வேணுன்னா சாக்லேட் போடலாம். ஸோ இப்போது அந்த ஐஸ்கிரீம் அப்படி மேலே வைக்கிறாங்க. திருப்பி அந்த ஃப்ரூட்ஸை மேலே போடுறாங்க. கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலே போடுறாங்க. பாருங்க, கேஷ்யூ, கிஸ்மிஸ் இதெல்லாம். வா 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 வா. திருப்பி இந்த ஃப்ரூட்டு மேலே வைக்கிறாங்க, கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸை. பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் லேயர்ஸு. ஃபலூடா ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்தால பாருங்கள் இன்னொரு லேயர் பட்டர் ஸ்காட்ச், மூணாவது லேயர் பட்டர் ஸ்காட்ச் வைக்கிறாங்க ஃபலூடாக்கு. தேர்ட் லேயர் வியூவர்ஸ். மேலே கொஞ்சம் அந்த எசன்ஸ் விடுறாங்க. சாக்லேட், பைனாப்பிள் எல்லாமே. திருப்பி ஃபைனலாக அந்த ஃப்ரூட்ஸை திருப்பி மேலே வச்சு டம்ப் பண்ணிடுறாங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இது ஒன்று சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு. எப்படி இருக்கு பாருங்கள் ஃபலூடா. சைஸை பாருங்கள், அதோட சைஸை. ஃபலூடா ரெடி. ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃப்ரூட்ஸு, அதுக்கு மேலே வந்து வெனிலா ஐஸ்கிரீம், அடுத்தால ஒரு ஃப்ரூட்ஸு லேயரு, அடுத்தால மேங்கோ ஐஸ்கிரீம், அடுத்தால ஒரு ஃப்ரூட்ஸு லேயரு, மேலே பட்டர்ஸ்காட்ச், டாப்பில் திருப்பி ஃப்ரூட்ஸு. எத்தனை லேயர் பாருங்கள். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஐயங்கார் பேக்கரிக்கு வந்தால் ஃபலூடா மிஸ் பண்ணிடாதீங்க.